காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமையும் பட்சத்தில் ராகுல் காந்தியை பதவியேற்பு விழாவிற்கு அழைக்க தாவேக திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தாவேகவுடன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் 2 அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் 2 அமைச்சர்கள் பதவி வழங்க வேண்டும் என கேட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரம் என்ன? வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு 112 இடங்கள் தேவைப்படுகிறது. 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். யாருடன் கூட்டணி வைத்து ஆட்சி அமைப்பாளர் அந்த எதிர்பார்ப்பு என்பது தேர்தல், அதாவது 2 நாட்களாக பெரும் எதிர்பார்ப்பை கூட்டுகின்றதா சொல்லணும். அந்த அடிப்படையில் பல்வேறு கட்சிகளுடன் அந்த வெற்றி வாய்ப்பை சாத்தியமாக்கிய நாளிலிருந்தே தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டுள்ளதாக கூட தகவல் இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், மேலும் விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக, இது 3 கட்சிகளும் பேச்சு நடத்தியதாக தெரிகிறது. இருந்தபோதிலும் காங்கிரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே கூட்டணி அமைவதற்கு முன்பாக இருந்து காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பதில் மும்முரம் காட்டியிருந்தது தாவேகா. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஐந்து சட்டமன்ற உறுப்பினரை காங்கிரஸ் பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்பில் அவருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற சூழலில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில நேற்று கூட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அந்த தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடகர் குறிப்பாக ஆலோசனை மேற்கொண்டார். அதுக்கு பிறப்பாக அறிவாலயம் சென்றவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்தனர். ஆனால் நேற்று மிக முக்கியமாக KC வேணுகோபால் ஒரு தகவலை தெரிவித்தார். மிக முக்கியமாக என்னவென்றால், கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தாவேகோட பேச்சு அது நடத்தலாம் என்ற ஒரு தகவல் தெரிவித்தார். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் 2 அஜெண்டாவை மிக முக்கியமாக இருக்கிறார்கள். மிக முக்கியமாக அதாவது 2 அமைச்சர்கள் தேவை என ஒரு கராராக தெரிவிக்கப்படுகிறது. தாவேகோட கூட்டணி வைக்கும் பட்சம் 2 அமைச்சரவை தேவை என தெரிவித்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி மிக முக்கியமாக பதவியேற்பு விழாவில் பங்கேற்பார் என எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. இரண்டால் தொடர்ந்து ராகுல் காந்தி தாவேகா தலைவர் வெற்றி பெற்ற உடனே தொலைபேசி வாயிலாக அவருக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்திருப்பாங்க முடியுது. அவருக்கு கூட நேற்று தாவேகா தலைவர் அவர்கள் எக்ஸ்தல பக்கத்தில் நன்றி தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் அவங்க இருவருக்குள்ளுமே நல்ல ஒரு நட்பு இருக்கும் பட்சத்தில் இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று விஜயோட விருப்பமாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் போது 2 அமைச்சர்கள் தேவை என காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராகுல் காந்தி பதவியேற்பு விழாவிற்கு அழைக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தகவலாக இருக்கு. இந்நிலையில் இன்று அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்குமா அல்லது எப்போது உறுதி செய்யும் எதிர்பார்க்க சொல்லணும். ஏனென்றால் நேற்று KC வேணுகோபால் அதை இறுதி செய்துவிட்டார். அதாவது தாவேகோட கூட்டணி வைத்து விடலாம், பிரச்சனை இல்லை என்ற கருத்தை சொல்வது என்பது தாவேகோட பயணிப்பதற்காகவே பார்க்க முடியும். அந்த இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று உறுதியாகுமா அல்லது நாளை 7ஆம் தேதி பதவியேற்பு இருக்கும் என ஒரு தகவல் வெளியான நிலையில இன்றுக்குள் குறிப்பாக அதாவது மெஜாரிட்டியை உறுதி செய்த பிறகு ஆளுநரை சந்தித்து அந்த பதவியேற்பு விழாவிற்கு கோருவாரா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.